ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அழகே அழகு தொடர்கதையும் பாண்டியன் ஸ்டோரும் மிக்சிங் மசாலாவா 3 நாளாக போய்கிட்டு இருக்குதுங்க. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அதாவது பாக்கியராஜ் வீட்டில் மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, மீனா அவங்க மாமியார் ராஜி, அதுவும் இல்லாமல் அந்த வீட்டோட மருமகளுங்க அழகுமலர் அழகுமதி, இவங்க எல்லாம் சேர்ந்து கிச்சனில் ஒரே சிரிப்பு மயமாக சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதை பார்த்ததும் அழகுமலருடைய மாமியாருக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க மீனா மாமியார் என்னங்க இப்படி வயசு கூட ஆகுதுன்னு தெரியாமல் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சின்ன பசங்களோட, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் கோமதி கிட்ட நீங்கள் என்ன வயசான மாதிரியே இல்லையே, இப்படி சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கோமதி அவங்களுக்கு பதிலடியாக கொடுக்குறாங்க, வயசாயிடுச்சுன்னா பஜ்ஜி சாப்பிட்றத நிறுத்தலாம், போண்டா சாப்பிட்றத நிறுத்தலாம், தேவையில்லாமல் வாயை கட்டுப்படுத்தலாம், சிரிப்பை கட்டுப்படுத்த முடியுமா என்ன? சிரிப்பு வருது சிரிக்கிறோம், நாங்கள் எப்போவுமே எங்கள் வீட்டில் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. சாயந்தரமாக ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் ராஜை விசாரிக்கிறாரு, மா இன்னைக்கு எப்படிம்மா எக்ஸாம்லாம் இருந்தது, கோச்சிங்லாம் நல்லா இருந்ததா, எக்ஸாம் நல்லா எழுதுனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ராஜும் ரொம்ப நல்லா எழுதுனேண்ணா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மீனாவுக்கு பிடிச்ச முட்டை மிட்டாய் வாங்கிட்டு தராரு. மீனா அதை சாப்பிட்டு பார்த்து, மாமா நான் வந்ததும் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்களே அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்போ பாக்கியராஜுடைய அப்பா ராகவன் அவர் பாக்கியராஜ் இன்னைக்கு மாப்பிள்ளை தங்கராஜ் வராரு, அதனால் ஞாபகம் இருக்கா அதெல்லாம் அப்படின்றாரு. உடனே அப்பா ஞாபகம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் கோமதி அவங்க மருமகளுங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு, ஏய் என்னடி தங்கராஜ் வராரு, தங்கராஜ் மாப்பிள்ளை வராரு, அங்கே வந்துட்டாரு தங்கராஜ் மாப்பிள்ளை, இங்கே வந்துட்டாரு தங்கராஜ் மாப்பிள்ளை, பிள்ளையார்பட்டிக்கு வந்துட்டாரு தங்கராஜ் மாப்பிள்ளைன்னு இருக்காங்க. ஓவராக புகழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அவரை பற்றி அவ்வளோ பில்டப் பண்ணி பேசுகிறாங்க. அவர் எப்படி ரொம்ப மோசமான ஒரு டெரரான ஆளா, எனக்கு பயமாக இருக்குடி, நான் வீட்டுக்கு போயிடுறேன்டி அப்படின்றாங்க. உடனே மதி சொல்கிறாங்க, அவங்க பில்டப் கொடுக்குற மாதிரி அவர் அப்படிப்பட்ட ஆளு தான், அவர் வந்த பிறகு நீங்களே பாருங்க அவரை பற்றி. அவர் காதலிக்கிறவங்கள பிரித்து வைப்பார், அப்புறம் பிடிக்காதவங்கள காதலிங்கன்னு சேர்த்து வைப்பார், அவர் அப்படியாப்பட்ட ஆள், நீங்களே பார்க்க போகிறீங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மதி. அப்படியா அப்படின்ட்டு அப்புறமா சுரேஷ் வராரு. சுரேஷ் வந்ததும் அப்புறம் கோமதி என்ன கேட்குறாங்கன்னா, சுரேஷ் நான் காலையிலையும் உன்னை பற்றி சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன், நீ இந்த யூனிஃபார்மில் செம்மையாக ஜம்முன்னு ஹீரோ மாதிரி இருக்கிறப்பா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் மீனா கிட்ட சிரித்து சிரித்து பேசி விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா மீனா அவருக்கு அத்தை பொண்ணு. அதை மதி அப்படியே பார்க்குறாங்க ரசித்து. அப்போ அழகுமலர் கேட்குறாங்க, ஏய் மதி, என்ன உன் புருஷனை உன் ஆளை நீ சைட் அடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா, அவர் இவ்வளோ நாள் சிரித்து பேசுனதே நான் பார்த்ததே இல்லை அப்படின்றாங்க. அப்போ மலர் சொல்கிறாங்க, சுரேஷ் ரொம்ப நல்லா சிரித்து சிரித்து பேசுவான், அவன் சரியான சுடுமூஞ்சி நீ நினச்சிருக்கியா, அப்படிலாம் இல்லை மதி, ரொம்ப நல்லா பேசுவான் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தங்கராஜ் மாப்பிள்ளை வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்ததும் மீனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. யாருன்னா தங்கராஜுடைய மாமனார். என்னன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா, இவ தான்ப்பா என் தங்கச்சி மக, குன்னக்குடியிலேருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் கல்யாணத்துக்கு கூட வந்திருப்பா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. உடனே அவரும் வணக்கம் சொல்கிறாரு. ராஜியை அவங்க தம்பி மனைவின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவுடைய மாமியாரை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கோமதி அவர் வணக்கம் சொல்கிறாரு தங்கராஜ். ஆனால் கோமதி சிரிக்கிறாங்க, அவங்க பாட்டு குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்கங்க. உடனே மீனாவா, அத்தை என்ன அத்தை இது மாதிரி சிரிக்கிறீங்க, கம்முன்னு இருங்க அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ கூட இல்லை, அவங்க பயங்கரமாக சிரிக்கிறாங்க. எல்லார் மூஞ்சிலையும் என்ன இவங்க லூஸான்ற மாதிரி தோணுது. அப்போ கோமதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ நீங்கள் ரொம்ப பில்டப் கொடுத்தீங்களே, நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா இவரை போய் இப்படியெல்லாம் பேசுனீங்க, நீங்கள் பேசுனதை வச்சு நான் என்ன நினச்சேன்னா, இவர் 6 அடி ஒசரமும் நல்லா மீசையை முறுக்கிக்கிட்டு குண்டா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவர் மாதிரி ஒரு 4
4-5 அடி ஆளோட வருவாருன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா இந்த தம்பியை பார்த்தா இவ்வளோ சாதுவாக இருக்குது. இவரை போய் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறீங்களே அப்படின்றாங்க கோமதி. உடனே தங்கராஜ் என்ன சொன்னீங்க என்னை பற்றி அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை மாப்பிள்ளன்றாங்க. தம்பி நீங்கள் வந்து ரொம்ப டெரராக இருப்பீங்கன்னு நினச்சேன் தம்பி. ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவர், அமைதியாக காமெடியாக இருக்கீங்க தம்பின்னுறாங்க கோமதி. மீனாவா அத்தை போதும் அத்தை, நீங்கள் பேசுனது கம்முன்னு இருங்க அத்தை, இதோட நிறுத்திக்குங்க அத்தைன்றாங்க. அதுக்கப்புறமா தங்கராஜ் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா எங்கள் வீடு இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது, நீங்கள் எங்கள் வீட்டுக்கும் வரணும், நாளைக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வந்துருங்க அப்படின்றாரு. உடனே கோமதியா நாளைக்கா, சரி சரி நீங்கள் விருந்துக்கு கூப்பிட்டீங்க, அதனால் நான் வந்துடுறேன் விருந்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ராஜி, மீனா, மலர், மதி எல்லாருமே, ரேவதியும் வந்திருக்காங்க. ரேவதியும் அண்ணி இன்னைக்கு சமையல் சூப்பராக இருந்தது அண்ணி அப்படின்றாங்க. சூப்பராக சமைச்சிங்கன்னு. உடனே எல்லாமே நீங்களா சமைச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து மதியம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மீனாவுடைய மாமியார் எல்லாருமே சேர்ந்து சமைச்சாங்க அப்படின்றாங்க. பரவாயில்லையே, இன்னைக்கு தான் உங்களுக்கு நம்ம வீட்டில் இது மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குதுல்ல அண்ணி அப்படின்றாங்க. ஆமாம் ரேவதி அப்படின்றாங்க மலர். அதுக்கப்புறம் வந்து மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல வேலை சாப்பிட்ட பிறகு பாக்யராஜ் மாமா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, விட்டு இருந்தால் இதையும் சமைச்சிருப்பாங்க மலரணி அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோமதி கேட்குறாங்க ரேவதி கிட்ட, உங்கள் புகுந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க ரேவதி அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் உங்கள் புருஷனா மாதிரி டெரராக இருப்பாங்களா ஆளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ரேவதி சொல்கிறாங்க, எங்கள் புருஷன் நீங்கள் நினைக்கிற மாதிரி காமெடி பீஸ்லாம் இல்லை, அவர் டெரர் தான், அவர் எப்படின்னு உங்களுக்கு போக போக தான் தெரியும், நீங்களே பாருங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து, நீங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு குன்னக்குடிக்கு வரீங்களா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. வாங்க, எங்கள் குன்னக்குடிக்கு வந்து பாண்டியன் ஸ்டோர் வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மளிகை கடை வச்சுருக்கோம், யார் வேணாலும் சொல்லுவாங்க, எங்கள் பேரை சொல்லி பாண்டியன் ஸ்டோர் வீட்டுக்காரங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் வந்து என்ன கேட்குறாருன்னா, கோமதி அம்மா கிட்ட, நீங்கள் லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து, ஆமாம் நாங்கள் லவ் மேரேஜ், மீனா மாதிரி நாங்களும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றாங்க. அதுக்கு சுரேஷ் சொல்கிறாரு, பரவாயில்லைங்க, அந்த காலத்துலேயே நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது கோமதி சொல்கிறாங்க, என்னது அந்த காலமா, அந்த காலம்லாம் இல்லை, 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றாங்க கோமதி. உடனே சுரேஷ் சொல்கிறாரு, 30 வருஷத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணியிருக்கீங்கல்ல அப்படின்றாரு. அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் வாங்க போகலாம் அப்படின்னு, சாப்பிட போகலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா கிட்டேயும் ராகவன் கிட்டேயும் கேட்குறாங்க, ஆமாம் இந்த மதியும் சுரேஷும் சரியாக பேசிக்க மாட்டாங்களா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அப்போ வந்து லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது, இது மாதிரிலாம் நடந்துச்சுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் சரியாக போகுங்க, எங்கள் ராஜும் கதிரும் அப்படி தாங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட. சரி சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறமா தூங்க போகிறாங்க எல்லாருமே. தூங்க போகும்போது அவங்க வீட்டில் ஒரே வெக்கையாக இருக்குதுங்க. பாதி தூக்கத்தில் எழுந்துக்கிறாங்க கோமதி. என்னடி இது ராஜி, எழுந்துருமா, எனக்கு தூக்கமே வரலமான்றாங்க. என்னடி நம்ம குன்னக்கடியில் வந்து வெப்பம் அதிகம்தான், ஆனால் நைட்டில் நல்லா இருக்கும், இந்த இடத்துல ஐயோயோ கொஞ்சம் கூட காற்றே வரலடி, ஒரே குமுறுதுடி ராஜி அப்படின்றாங்க. மீனாவும் ராஜும், எங்களுக்கும் தூக்கம் வரல அத்தை அப்படின்றாங்க. அப்போனா ஹாலில் போய் படுத்துக்கலாமா அப்படின்னா, வேண்டாம் அத்தை நிறுத்திக்கின்றாங்க. அதுக்கப்புறம் சரிடி சும்மாவாது போய் உக்காரலான்ட்டு போயிட்டு உக்காந்து காற்று வரலன்னு வீசிக்கிட்டே இருக்காங்கங்க. அவங்களுக்கு காற்றே கிடைக்கல. அதுக்கப்புறம் அதை அழகு மலர் பார்த்துட்டு, நான் தான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வாங்க எங்கள் ரூமுக்கு வந்து படுத்துக்கோங்க, நீங்கள் இருக்கிற ரூமில் வந்து காற்றே வராது, உங்களுடைய லக்கேஜையும் பகலில் தங்கிறதுக்கும் தான் நாங்கள் அந்த ரூமை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், எங்கள் ரூமுக்கு வாங்கன்றாங்க. பாக்கியராஜும் எங்கள் ரூமில் படுத்துக்கோங்கன்றாங்க. வேண்டாப்பா அப்படின்றாங்க. முடியாது, நீங்கள் எங்கள் ரூமில் படுத்துக்கோங்க, நாங்கள் ஹாலில் படுத்துக்கிறோன்றாங்க. உடனே
உடனே சுரேஷ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அண்ணன் உன் ரூமில் இடம் பத்தாதுண்ணே, அதனால் ராஜும் மீனாவும் அண்ணி கூட படுத்துக்கிட்டோம், அம்மா கோமதி அம்மா வந்து மதி கூட படுத்துக்கிட்டோம், நம்ம 2 பேரும் ஹாலில் படுத்துக்கலான்னு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு அவங்கள கட்டாயப்படுத்தி கூட்டு போகிறாங்க. கோமதி அம்மாவை சுரேஷ் ரூமுக்கு கூட்டு போகும்போது அப்போ வந்து மதிக்கிட்டேயும் சுரேஷ்கிட்டேயும் கொஞ்சம் நேரம் பேசலாமா நான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேசுங்கம்மா அப்படின்றாங்க. அப்போ தான் வந்து கோமதி என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, என்ன தான் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதுக்கப்புறமா பிடிச்சி நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாகணும். உங்களுடைய கல்யாணத்தை பற்றி அப்பா அம்மா எல்லாரும் சொன்னாங்க தம்பி, நானும் கேள்விப்பட்டேன். நீங்கள் 2 பேரும் அழகாக இருக்கீங்க, நல்லா அறிவாக இருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல வேலையில் இருக்கீங்க, ஜோடி பொருத்தமாக இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய பையனுக்கு கூட கதிர்க்கும் ராஜுக்கும் பிடிக்காம ஒரு மார்க்கமாக தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் நான் தான்ப்பா பண்ணி வச்சேன். ஆனால் இப்போ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கள விட்டுட்டு இருக்கவே மாட்டாங்க, அவ்வளோ சந்தோஷமாக வாழறாங்க. அதே மாதிரி என் பொண்ணு குழலிக்கும் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், அவள் இப்போ நல்லா வாழறா மாப்பிள்ளை கூட. சரவணனுக்கு பாவம் அவனுடைய வாழ்க்கை இது மாதிரி ஆயிடுச்சு. மீனாவும் செந்திலும் ஓடி போய் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க போடாத சண்டையே இல்லை, சண்டை போட்டாலும் கொஞ்ச நேரத்தில் சமாதானமாக ஆயிடுவாங்க. அதனால் நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வாழ்ந்துக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சுரேஷ் நீ காலையில் வேலைக்கு போகணும் போய் படுன்னு சொல்லிட்டு மதிக்கிட்ட கேட்குறாங்க. மதி, நான் பேசுனது தப்பாக நினச்சிக்காதம்மா அப்படின்றாங்க. அதெல்லாம் நினைக்கல, நீ நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும்டா, நீ எதுவாக இருந்தாலும் ஏற்றுப்ப, புத்திசாலி பொண்ணாக இருக்கிற, அதனால் நான் சொன்னதை மனசில் வச்சுக்கோடா, நல்லபடியாக வாழு, அட்ஜஸ்ட் பண்ணி வாழுன்னு சொல்கிறாங்க. அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா மதி யோசிக்கிறாங்கங்க. இவங்க அறிவுரையை கேட்டு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு மீண்டும் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, பாய்.